பட்டினபுரி மன்னன் தனது அமைச்சரவைக்கு ஒரு திறமையான ஆலோசகரை தேடும் நோக்கில் தனது நாட்டின் அரச புலவரை அழைத்தார். அரசே, நம் நாட்டில் அரசியல், நீதித்துறை மற்றும் பல துறைகளில் நன்கு படித்தவர்கள் இருக்கின்றனர். இப்பதவிக்கு அறிவிப்பு செய்தால் அவர்களில் பலர் தங்களை காண வருவார்கள். நாம் ஒரு தேர்வு நடத்தி அதன் மூலம் ஒரு ஆலோசகரை நாம் தேர்ந்தெடுக்கலாம். அதன்படி நாடெங்கிலும் பறை சாற்றுவித்து குறிப்பிட்ட நாளில் தேர்வுக்கு வர வேண்டும் என அறிவித்தார்கள். குறிப்பிட்ட நாளில் தேர்வு நடத்திய பிறகு இரு மாணவர்கள் சமமான மதிப்பெண்களை பெற்றிருந்தனர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் புலவர் நின்று கொண்டு இருந்தார். உடனே அரசர் இவ்வாறு கூறினார். இந்த பதவிக்கு வெறும் புத்தக படிப்பு மட்டும் இருந்தால் போதாது. சிக்கலான பிரச்சனைகளை சமாளித்து நல்ல முடிவு காணும் திறமை பெற்றிருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்கும் பரீட்சை வைத்து அதில் ஒருவரை இந்த பதவிக்கு நியமியுங்கள். அதன்படி அவர்கள் இருவருக்கும் புலவர் ஒரு பரீட்சை ஏற்பாடு செய்தார். அதில் புலவர் இவ்வாறு கூறினார். எனது நண்பர் ஒரு இதய நோயாளி. ஒரு நாள் இரவு அவர் ஒரு பயங்கரமான கனவு கண்டார். அந்த கனவில் அவர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் வழி தவறி சென்றுவிட்டார். அவர் இருக்கும் இடத்தில் 4 பாதைகள் இருந்தன. முதலில் ஒரு பாதையில் செல்லும் வழியில் அங்கு சில சிங்கங்கள் இருப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்து விட்டார். சரி, இரண்டாவது பாதையில் செல்வோம் என முடிவு செய்து இரண்டாம் பாதையை நோக்கி சென்றார். அங்கு பாம்புகள் பல இருப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்து விட்டார். இப்போது மூன்றாம் பாதையில் சென்று கொண்டிருந்த போது அங்கு ஒரு குகை இருந்தது. அதனுள் சென்றார். அங்கு ஒரு ராட்சசன் இருப்பதை பார்த்து ஓடி வர அங்கு எரிந்து கொண்டு இருந்த நெருப்பில் விழுந்து விட்டார். இந்த கனவில் இருந்து விழித்த அவர் மறுநொடியே அவர் இதயம் நின்று இறந்துவிட்டார். இப்போது கூறுங்கள், அவர் எப்படி இறந்தார்? அதில் முதலில் ஒருவன் சொன்னான், அவர் ஒரு இதய நோயாளி, எனவே அவர் பயங்கரமான கனவு கண்டதால் அவர் மூச்சு திணறி இறந்துவிட்டார். அதில் இரண்டாம் நபர், புலவரே, நீங்கள் கூறியது ஒரு கட்டுக்கதை. அவர் கண்விழித்த மறுநொடியே அவர் இறந்துவிட்டதாக கூறினீர்கள். அப்படி இருக்க அவர் எப்படி இந்த கதையை உங்களிடம் சொல்லியிருக்க முடியும்? உடனே புலவர், சரியாக சொன்னாய். இன்று முதல் நீ தான் அரசருக்கு ஆலோசகர் என்று அறிவித்தார். இந்த கதை பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.